மனதுருகும் தெய்வமே இயேசையா, நான் மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, நான் மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, நான் மனதார துதிப்பேன் தோற்றரிப்பேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், அவரை நம்பியிருக்கிற உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்காகவும் அடிமையை வேண்டுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்மளை ஆளுகிற தேவன் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், அவரே நம்ம கூட இருந்து எல்லா காரியங்களும் அவரே என்ன பண்ணுவாரு. அதனாலதான் தொடருது. நமக்கு மட்டுமல்ல, உலகத்துல எத்தனை ஜாத மதம் குலம் கோத்தம் இருக்குதோ அவங்க அத்தனை பேருமே யார நம்பியிருக்காங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்புறவங்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். ஒருவேளை சொந்தத்திலே நமக்கு விரோதிகள் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க விரோதிகளா இருக்கலாம், பக்கத்து வீட்டுல விரோதிகள் இருக்கலாம், பக்கத்து தெருவுல விரோதிகள் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் அனுசரித்து போகிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நமக்கு அந்த பொறுமையை ஆண்டவர் கொடுத்து, அந்த பொறுமையில நம்ம நடக்கும்போது எப்படி ஆச்சுன்னாக்கா, நமக்கு ஜனங்கள் கொண்டு வர நெருக்கங்கள்ல எது நிமித்தம்? கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம நெருக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு யாரு காரணம்? ஆண்டவர் தான். ஆனா நம்ம அந்த நெருக்கத்திலிருந்து நம்ம விடுதலையாகிறதா இருந்தா நம்ம பெரிய இடத்துக்கு அவர் நம்மளுக்கு கொண்டு போயிடுவார். எந்த இடத்துக்கு? பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அவரு ஒண்ணு இல்லாத மாதிரி ஆக்குவாரு. அது என்ன ஆயிரும்? இருக்கிற ஒருத்தர் குப்பியில நான் எங்க முன்னால வர போறேன், நான் எங்க அப்படியாக போறேன் இப்படியாக போறேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவன் எங்க ஆயிடுவான்? கோபுரத்தை ஆயிடும். தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு. அவன் எங்க இருக்கிறான்? இப்போ அரசனாக இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அரசனா இருக்கிறான். அப்போ நம்ம நம்மளே தாழ்மையா நினைக்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. நம்ம யார நினைக்கணும்னா இயேசு சாமியை நினைக்கணும். அவருக்கு சித்தமானா ஒண்ணு நடக்கும், அவருக்கு சித்தம் இல்ல போனா அது நடக்காது. அவர் நமக்கு ஒரு காரியம் நடக்கலன்னு அதை நடந்ததை பத்தி நம்ம தப்பா சொல்லக்கூடாது. ஓ, இது நமக்கு சித்தம் இல்லமா இருக்கு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும், அப்படியும் நம்ம சமாதானப்பட்டுக்கணும். அல்லேலூயா. அப்படி பண்ண யோசேப்பு. யோசேப்பு அவங்களுக்கு 4 அம்மாமாருங்க. எத்தனை பேரு? அப்போ அந்த முதல் அம்மாவுடைய பசங்க தான் யாரு? யோசேப்பும் பென்யாமின். அல்லேலூயா. யோசேப்பு பென்யாமின் முதல் அம்மாமாருங்க. ஏன்னா ராகேலுடைய பிள்ளைகள் தான் யோசேப்பு பென்யாமின். ராகேல், லேயாளுங்கிறது 2வது. அப்புறம் அவங்க வேலைக்காரிகளா இருந்தவங்க சம்சாரம் ஆயிட்டாங்க. அப்போ நல்லா கேட்டுக்கோ. இப்போ இவனுக்கு என்ன பண்ணாங்க? இவங்க அப்பா இவனை ரொம்ப உண்மையா இருக்காங்க. யாரு? யாக்கோப்புக்கு யோசேப்பு உண்மையா இருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு உண்மையா இருந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் கேட்டதுனால அவனுக்கு நல்ல நல்ல துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவனுக்கு நல்லா ஒரு சாப்பாடெல்லாம் நல்லா கொடுத்து வச்சுட்டு இருந்தான். ஆனா இவங்க அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டாங்க? இவனுக்கு மாத்திரம் இப்படி பாக்குறாங்களேன்னு சொல்லி இவனை கொல்றதுக்கு தீர்மானப்பட்டாங்க.
அப்படி ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, இவங்க அப்பா சொன்னா ஆடு மேய்க்கிறவங்களை போய் இப்போ விசாரிச்சு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அனுப்பும் போது அவனை எடுத்துட்டு குழியில போட்டு என்னாச்சு கொண்டுட்டான்னு சொல்லி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு அவன் துணியை எடுத்துட்டு போய் அவன் போட்டுக்கிற துணியை கழட்டி ஒரு ஆட்டை அடிச்சு அது ரத்தத்துல இந்த துணியை தெவிட்டி அப்பாவை கொண்டா காட்டிடலாம். இதோ மிருகம், இவன் நம்மளை பார்க்க வரவங்க மிருகம் வந்து அடிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் வந்து அவனோடு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவன் அங்கிருந்து தப்பிச்சுட்டான். அல்லேலூயா. இங்கிருந்து தப்பிச்சுட்டான் அங்கிருந்து. அப்ப அங்கிருந்து வேற ஒருத்தர் என்ன பண்றான், வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்கு ஒட்டங்கத்துல தைலம் கொண்டு வரான். அவனுக்கிட்ட 20 வெள்ளி காசுக்கு வித்துறாங்க. அப்ப இவன் எங்க போறான், எகிப்துக்கு போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கஷ்டம் இருக்கும் பாரு, அவன் குடியில போடும்போது கூட ஆண்டவர் அவன் தப்பா நினைக்கல, யாரும் அண்ணன் தம்பி குற்றம் நடக்கல. இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்தா நடக்கட்டும், ஆனா நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, எல்லாம் இயேசுசாமி கிட்ட இருக்கு அப்படி அவன் நினைச்சிருக்கலாம். அப்போ அப்படியே போய் என்னாச்சுனாக்கா அவன் அங்க கொஞ்ச நாள் இருந்து அந்த வீட்டுல எல்லாருக்கும் எப்படி இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். ஆமென். எப்படி இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். அந்த உண்மையா இருந்ததுனால அந்த கூட்டிட்டு போனவன் அந்த வீட்டுல எல்லா காரியத்தையும் யோசேப்பு கிட்ட கொடுத்தாரு. எப்படி, எல்லாமே நீனே பார்த்துக்கோ, வர்ற பணத்தை எண்ணிக்கோ, கொடுக்க வேண்டியங்களுக்கு கொடு, சாப்பாடு தண்ணி போக்கு வரத்து எல்லாமே நீ பார்த்துக்கோ, நமக்கு தெரியாது, நீ நமக்கு சாப்பாடு மாத்திரம் போட்டா போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வீட்டுல எப்படி இருக்கிறான், உண்மையா இருக்கு. யாருக்கு பயந்து இருக்கிறான், இயேசுநாதருக்கு பயந்து இருக்கிறான். அப்ப அவனுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அவன் சம்சாரம் வந்து சரி அவன் ஒரு தப்பான வழிக்கு கூப்பிடும்போது அவன் சொன்னான், ஐயோ நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். காரணம் எப்படி, நான் கர்த்தருக்கு பயந்திருந்தேன். இதனால வேற ஆளு என்ன சொல்லி இருந்தாலும் கூட அது என்ன பண்ணிருப்பான், ஓ நமக்கு பணம் இருக்குது காசு இருக்குன்னு சொல்லி அவங்க இது பண்ணல. அப்போ 7 படிக்கல, 7, 8, 9, 10 படிக்கலாம். அவன் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்ப அங்க வந்தாச்சு, ஆண்டவருடைய பயம் வந்தாச்சு. நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது. அப்ப பாவம் செய்கிற மனுஷன் பாவத்திலே செத்து போவான்னு சொல்றது. எப்படி, பாவம் செய்கிற மனுஷன் பாவத்திலே, பாவம் எங்க படுத்துக்கலாமா, வாசப்படியில் படுத்துக்கலாமா. அல்லேலூயா. பாவம் எங்க படுத்துக்கலாமா, அப்ப பாவத்தை வெறுத்ததுனால இவனுக்கு என்ன வந்துச்சு, ஜெயில் தண்டனை வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்ன பண்ணாங்க, கொண்டு ஜெயில போட்டாங்க. அவன் சம்சாரம் வந்து வேணும்னே சொல்லி கலாட்டா பண்ணதுனால இவனை கொண்டுட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டாங்க. அப்ப ஜெயில போடும்போது அங்கத்த அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இவனுக்கு அங்க அந்த ஜெயில இருக்கிறவங்கள மேய்க்கிற வேலை. இவனுக்கு என்ன வேலை, ஜெயில இருக்கிறவங்கள மேய்க்கிற வேலை. இவன் சொல்ற மாதிரிதான் ஜெயில இருக்கிறவங்க பூராமே கேட்கணும். ஆனா எதுக்கு தண்டிக்கிறதுக்கு வேண்டிதான் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ஆனா அங்க நடந்த சமாச்சாரம் எப்படின்னு சொன்னா, ஜெயில வந்து எல்லாருடைய கண்களும் ஜெயில. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தின்னு பாடுகள் பாருங்க, அந்த பக்கம் ஏற்றம், இந்த பக்கம் இறக்கம். அங்க வந்தாங்க, அண்ணன் தம்பி கிட்ட அடி வாங்கி உத வாங்கி தப்பிச்சு இங்க வந்தான். இங்க வரும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா பிசாசு என்ன பண்ணுச்சு, இவனை சோதனை பண்ணும் போது பிசாசுடைய வழி இருந்தனா தப்பிச்சு எங்க வந்துட்டான், மறுபடியும் ஜெயிலுக்கு. இப்ப என்னாச்சு, அவங்க அண்ணன் தம்பி கிட்ட இருந்து அது ஒரு வம்பு, இப்ப இங்க வந்து 2வது வம்பு. அப்ப என்ன சொல்றான்னாக்கா, அந்த ஜெயில எல்லாருடைய கண்கள் இவனுக்கு என்ன கிடைச்சது, தயவு கிடைச்சது. அங்க இருக்கிறவங்களுக்கு சூப்பரண்ட், ஜெயிலு சூப்பரண்ட். அல்லேலூயா, ஜெயில் சூப்பரண்ட். அப்ப அந்த அங்க ஒரு சமாச்சாரம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு சில சொப்பனங்கள் வந்து ஆண்டவர் கொடுத்து அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு வேண்டி யாரு சொல்றாங்க,
யோசேப்பு ஒரு கட்டத்துல போகுது. அதுக்குள்ள நிறைய இருக்கு, அதுக்கு டைம் இல்லை. இதுக்குள்ள நிறைய இருக்கு, அதாவது தாண்டிதான் இந்த பக்கம் வந்து நான் சொல்றேன். அப்புறம் அங்க வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். யாருக்கிட்ட? பார்வோன் ராஜா கிட்ட, எகிப்துல. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இங்க நம்ம பாக்குறோம் 37 படிக்கலாம், 41 31 படி 31 37 37 இந்த வார்த்தைகளை பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியா? எப்படி வெளிப்படுத்தினாரு? அவன் பொறுமை, அவன் வந்து மற்றவனுக்கு துரோகம் பண்ணல, அண்ணன் தம்பினால் நெருக்கப்பட்டான், கொடுக்கப்பட்ட எல்லா பிரச்சனையும் இல்ல, அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி விழுந்தது. இருந்தாலும் ஆண்டவர் அவன் என்ன பண்ணல, என்ன திட்டம் வச்சிருக்காரு? பெரிய திட்டம். உங்களுக்கும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களும் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எப்படியாமா அவரு நமக்கு மேல ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை வந்து நாம கெடுக்க கூடாது. எப்படி கெடுக்க கூடாது? அவருக்கு பிரியமானது எதுவும் அதான் நம்ம செய்யணும். அப்போ இப்ப இங்க வந்து அந்த பொம்பளை வந்து ஜெயிலுக்கு அனுப்புனான், அங்க வந்து அவங்க அண்ணன் தம்பி எடுத்து குழியில போட்டான். இது அடிக்கு மேல அடி இல்லையா? அப்ப இங்க வந்து இப்ப விலைக்கு வாங்கிட்டு வந்தவன் அவங்ககிட்ட உண்மையா இருக்கும்போது, நாம சில உண்மையா இருக்கும்போது சில வம்புகள் நமக்கு வரும். ஏற்கனவே வரும், பிசாசுகள் கொண்டு வரும், வம்புக்கு வரும். ஏன்னா நீ அப்படி பெற்றவன் இப்படி பெற்றவன் கண்ட கவலையில பேசுவாங்க. அதை நம்ம பார்க்கவே கூடாது. ஒரே பார்வை யார பார்க்கணும்? ஆண்டவர் இயேசுநாதரை பார்க்கணும். அப்போ அங்க வந்து அந்த தலையாரி பொம்பளை சொல்றான், அவன் பேச்ச கேட்டிருந்தாக்கா கீழப்படி, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனா. இப்ப எங்க இருக்கிறவன்? எகிப்து தேசத்துல பிரதம மந்திரியா இருக்கிறான். அல்லேலூயா. அத்தனை பாடுகள் அத்தனை கஷ்டங்களை சகிச்சு ஆண்டவருக்கு வந்த உண்மையா இருந்ததுனால அவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்வோனுக்கு பதிலா இவனை வந்து அங்க யோசேப்ப பிரதம மந்திரி ஆக்கினார். அங்க தலையார் பொம்பளை கூப்பிட்டதுக்கு அவன் போகல. இப்ப இந்த பக்கம் ஓடி அவளை பயந்து வந்ததுனால, ஆண்டவருக்கு பயந்து வந்ததுனால இங்க நம்ம 45 படிக்கிறோம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையே என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்துக்கு ஆசாரியன் ஆகிய யோத்திபிராவின் குமாரத்தியாக ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்கு யாருக்கு பொண்டாட்டி வந்திருக்க? ஒரு ராஜாவுடைய ராஜாவே அவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கான். அவன் ஆரம்பத்துல நினைச்சு பார்த்திருப்பானா? சிந்திச்சு பார்த்திருப்பானா? அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்குமான்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கலாம். கட்டாயமா நாம நம்புற இயேசு சாமி நமக்கு நடத்துவார்னு சொல்லி ஜெபமல்ல. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு சாமி. இந்த வார்த்தைகள் வசனங்களை கொண்டு ஆற்றி தேற்றி ஆண்டவரே யோசேப்புக்கு மாதிரி எங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது உண்மை விட்டு நான் விலகுவதில்லை ஆண்டவரே, உண்மை கைவிடுவதில்லை நீ எனக்கு வாக்களித்திருக்கு. அதுபோல ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் உண்மை விட்டு நாங்கள் விலகுவதுமில்லை ஆண்டவரே, எங்களை நீ கைவிட வேண்டாம் செய்து இப்ப வார்த்தைகள் வசங்களை கேட்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக குணகுணமாக காத்து துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.